من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிகு நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய கோவை மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பானதொரு மாநாடு காலத்தின் அவசியத்தை கருத்தில் கொண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாடு தீர்மானிக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த மாநாடு சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லும் பகலும் அயராது உடலால் உழைத்து பொருளாதாரத்தை வாரி இறைத்து இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்தியிருக்கிறார்கள் கோவை மாவட்ட நிர்வாகமும் அதனை சார்ந்திருக்கிற கிளை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும். அவர்களெல்லாம் பாராட்டுக்குரியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாநாடு கோவையில் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலும் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் காசுக்காக, உலக ஆசாபாசங்களுக்காக, அற்பமான விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் ஈமானை இழந்து இஸ்லாத்தை உதறிவிட்டு செல்லுகிற காலம் இந்த காலம். ஒருபுறம் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு அவ்வப்பொழுது அவர்களுடைய ஈமானுக்கு தேவையான, தக்குவாவுக்கு தேவையான, மறுமை வாழ்வுக்கு தேவையான விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்ல தவறும் பொழுது ஏற்படுகிற அவல நிலைகள் தான் இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பரபரப்பான ஒரு செய்தி மீடியாக்களிலே நீங்கள் பார்க்கலாம். தாய் மதத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் என்றும் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்வைத்து
மாதத்திற்கு 60 லட்சம் ரூபாய் செலவு செய்ய போவதாகவும், வாகன பிரச்சாரங்களுக்கு மட்டும் 10 முதல் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்வதாகவும் சமுதாயத்திலே இன்றைக்கு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு 200 முஸ்லிம்கள் இந்து மதத்தை தழுவியுள்ளார்கள். மாதாவினுடைய கால்களை கழுகி அக்னி குண்ட நெருப்புக்கு முன்னால் 200 முஸ்லிம்கள் இந்துவாக மாறியுள்ளார்கள் என்கிற செய்தி பத்திரிகைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உண்மையிலேயே தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற முதல் தகுதி இஸ்லாமியர்களாகிய நமக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நான் இங்கே சந்தோஷமாக சொல்கிறேன். காரணம், தாய் மதத்திற்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் திரும்பினால் மட்டும்தான் தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில் இந்த சமூகத்திற்கே முன்னேற்றம் ஏற்படும். எந்த தாய் நமக்கெல்லாம் ஆதி பிதாவாக இறைவனால் இந்த பூமியில் முதலில் படைத்து இறக்கப்பட்ட ஆதம் அவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எல்லா மதத்தவர்களுக்கும் தெரியும் நம்முடைய தாயும் தந்தையும் ஆதம் அவ்வா தான். தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்றால் யார் தாய், எங்கிருந்து துவங்குவது இதை? இஸ்லாம் உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. என்ன காரணம்? முதல் மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டு அவரோடு அவருடைய மனைவியும் இந்த பூமியில் வாழும்போது அன்றைக்கு இருந்த ஒரே கடவுள் யார்? அன்றைக்கெல்லாம் சரஸ்வதியோ, லட்சுமியோ, விநாயகரோ அல்லது 30 முக்கோடி தெய்வங்கள் இன்றைக்கு இருப்பதாக சொல்லிக்கொண்டு வணங்கி வழிபடுகிற எந்த தெய்வங்களும் அன்றைக்கு இல்லை. ஏன்? மோசேவும் இல்லை, ஈசாவும் இல்லை, அன்னை மேரியும் கூட அன்றைக்கு இல்லை. காரணம், முதல் மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா, அவருடைய மக்கள் தான் நாம். அன்றைக்கு இருந்த ஒரே கடவுள், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹுவே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி விடுவோம் என்று பிரார்த்தனை செய்த ரப், பிரார்த்தனை செய்த கடவுள், ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திலே இருந்து மீட்சி வருவதற்காக, ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டி பரலோக ராஜ்யத்திலும் பூர்ண ஜென்ம பூமியிலும் தனக்கு நரகவேதனை கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய தந்தை, நம்முடைய தாய் கதறி கதறி எந்த ஆண்டவனை அழைத்து, எந்த கர்த்தாவை அழைத்து, எந்த கடவுளை அழைத்து, எந்த இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அந்த தாய் மதத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் என்பதுதான் யதார்த்த சத்தியம். யதார்த்த சத்தியம் அதுதான். பொதுவாக உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் என்கிற மையப்பொருளை, ஒரு பொருளை மையமாக வைத்து இன்றைக்கு இங்கே ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்களெல்லாம் முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டி மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய யதார்த்த சத்தியம் அதுதான். உலகத்தில் இருக்கிற மதங்களை காட்டிலும், மார்க்கங்களை காட்டிலும், இசங்கங்களை காட்டிலும் எங்களுடைய மதம்தான் சிறந்தது என்று சொல்லுகிற தகுதி, உரிமை யாருக்கும் கிடையாது என்பதை நான் சொல்வதில் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வப்பொழுது இந்த மனித சமுதாயத்தில், அமெரிக்காவிலே இருந்து பாகிஸ்தான் வரை அவ்வப்பொழுது இந்த மனித சமுதாயத்தில் ஏற்படுகிற வெடிகுடி சம்பவங்கள், பயங்கரவாத சம்பவங்கள், தீவிரவாத சம்பவங்கள், இவைகளையெல்லாம் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டு அதன் பெயரால் நாட்டினுடைய வளங்களை சுரண்டி பெண்களை கற்பழித்து நாட்டை அடிமையாக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அண்மையிலே நீங்கள் பாகிஸ்தானிலே பார்த்திருக்கலாம், அரபி பாடசாலைகளில் குண்டுகள் வெடித்து கொத்து கொத்தாக குழந்தைகள் இறந்த காட்சியை பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் யாரும் அதை முஸ்லிம்கள் செய்யவில்லை என்பதை மனப்பூர்வமாக விளங்கினார்கள். எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த உலகத்தில் காண முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவசரமாக பிரான்சில் இருக்கிற ஒரு பத்திரிகை செய்தியை தூண்டிவிட்டு அதில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு கார்ட்டூன் படத்தை வெளியிட்டு அதன் மூலம் ஒரு கலகத்தை உண்டாக்க முயற்சி செய்தார்கள். ஓரளவுக்கு வெற்றி கண்டார்கள். ஆனால் இதனுடைய பின்னடைவு என்ன தெரியுமா? எப்பொழுதெல்லாம் அமெரிக்காவிலே இருக்கிற வர்த்தக மையம் தாக்கப்பட்டு
அதை இஸ்லாமிய சமுதாயத்துடைய தலையிலே தூக்கி வீசி ஒவ்வொரு நாடுகளில் நடக்கக்கூடிய கலவரங்கள் அனைத்திற்கும் முஸ்லிம்கள் தான் காரணம் என்று சொல்லி அதன் மூலம் முஸ்லிம்களுடைய கோபத்தை தூண்டி அவர்களை வீதிகளிலே இறக்கி கலவரங்களை செய்ய வைத்து முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற ஒரு சித்திரத்தை இந்த உலகத்திற்கு காட்டுவதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய சரித்திட்டம். ஆனால் மார்க்கம் முஹம்மது நபி அவர்களுடையதோ, ஈசாவுடையதோ, மோசாவுடையதோ, இப்ராஹிமுடையதோ அல்லது நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையதோ அல்ல மார்க்கம் என்பது. மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நானும் சூழ்ச்சி செய்தேன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றைக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளி அதை வேறறுப்பதற்காக முஸ்லிம்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்றைக்கெல்லாம் திட்டம் தீட்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த சத்தியம். ஏன் இவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள்? இவர்களுடைய பின்னணிகள் என்ன? ஏன் ஒரு இந்து சமுதாயத்தையோ அல்லது ஒரு சீக்கிய சமுதாயத்தையோ அல்லது இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்திலே இருந்தோம் ஏன் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஏன் முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் உலகமே இன்றைக்கு அதிர்ந்து நிற்கிறது. அதுதான் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அது என்ன உலகம் அதிர்ந்திருக்கிறது? இன்றைக்கு இந்த உலகத்தில் 160 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த குறிப்பை நான் தருகிறேன் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் எப்படி வளர்ந்தது, எப்படி இந்த உலகத்தையே ஆட்சி செய்தது, எப்படி இந்த உலகத்தை வென்று இன்று வரை ஒரு வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எப்படிப்பட்ட தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டும் என்று எப்படிப்பட்ட அதிகார வர்க்கமும் பொருளாதார வர்க்கமும் ஆள்பலமுடையவர்களும் ஒட்டுமொத்த மீடியாக்களை கையில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் திருக்குர்ஆனுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்ன பிரச்சாரம் செய்தும் ஏன் இஸ்லாம் தூக்கி நிற்கப்படுகிறது என்றால், ஏன் இப்படி அதிவேகமாக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு திரும்பி பார்க்கிறார்கள் ஒவ்வொருவரும். எங்கெல்லாம் இஸ்லாம் அழித்தொழிக்கப்பட்டதோ, பாரிஸ், லண்டன், அமெரிக்கா, சிலுவை யுத்தம் நடத்தப்பட்ட இடங்களில் எல்லாம், கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இன்றைக்கு அதிவேகமாக இஸ்லாம் பரவி வருவதை மீடியாக்கள் பகிரங்கப்படுத்த ஆரம்பித்து விட்டது. ஏன்? வாடிகனில் இருக்கிற போப்பாண்டவர் ஆண்டு மலர் வெளியிடுகிறார் 2008ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு மலரில் அவர் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிற ஒரே செய்தியை பாருங்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் 160 கோடிக்கும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித சமூகத்தில் முஸ்லிம்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா? 130 கோடி. 160 கோடிக்கும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இனி இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு இருப்பது 30 கோடி மக்கள் மட்டும்தான். அது நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது. 130 கோடி முதல் தரத்தில் இன்றைக்கு இஸ்லாம் இருக்கின்றது. இரண்டாவதாக அதே வாடிகளில் வெளிவருகிற அந்த போப்பாண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவ மார்க்கத்துடைய கத்தோலிக்கர்கள் 113 கோடி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 130 கோடி இருக்கிறார்கள். அப்படியானால் உலக மக்கள் தொகையில் 19.2 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை யார் சொல்கிறார்? இந்துக்களா அல்லது சவுதி அரேபியாவினுடைய மன்னரா அல்லது முஸ்லிம் நாடுகளா? முஸ்லிம் பத்திரிகையில் வந்த செய்தியா என்றால் இல்லை. வாடிகன் என்பது கிறிஸ்தவ சமுதாயத்துடைய தலைமை பீடம். அங்கு வருகிற ஒரு ஆண்டு மலரில் போப்பாண்டவர் பகிரங்கமாக சொல்கிறார், இஸ்லாம் 130 கோடி மக்களை இன்றைக்கு வென்றெடுத்திருக்கின்றது. மிக விரைவில் உலகத்தையே இஸ்லாம் வெல்லப் போகிறது என்பதை எல்லோரும் இன்றைக்கு மறைமுகமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்களெல்லாம் கொள்கையை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சொல்லி ஆள் பிடிப்பதற்கு பகரமாக ஒரு முஸ்லிமை இந்துவாக மாற்றினால் 5 லட்சம் என்று வெட்கமில்லாமல் இன்றைக்கு பேசுகிறார்கள். ஒரு கிறிஸ்துவை இந்துவாக மாற்றினால் 2 லட்சம் ரூபாய். நான் கேட்கிறேன், இந்து சகோதரர்கள் இங்கே அதிகமாக வந்திருப்பதாக நான் அறிகிறேன். கொஞ்சம் நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மதத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு வர 5 லட்சம் ரூபாய் கொடுத்துத்தான் கொண்டு வர வேண்டுமா? இது இந்து சமுதாயத்திற்கு ஏற்படுகிற ஒரு தலைகுனிவான ஒரு அறிவிப்பாக நீங்கள் கருத வேண்டாமா? எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் 5 பைசா கூட தர நாங்கள் தயாரில்லை. காரணம், லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களுடைய மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் கிடையாது. எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்கிற எந்த கட்டாயம் இந்த இஸ்லாத்திலே கிடையாது. காரணம், அல்லாஹ் சொல்கிறான்,
தன் நேரான வழியையும் தவறான வழியையும் நன்மையையும் தீமையையும் இந்த மனித சமுதாயத்திற்கு நான் விளக்கிவிட்டேன். விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கலாம். ஆனால் ஒன்று, நிராகரித்தால் மறுமையில் நிரந்தர நரகம். இதுதான் எங்களுடைய பிரச்சாரம். கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்துணை மிஷனரிகள் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே உண்டு. கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்கள், மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள், பல்வேறு வகையான ட்ரஸ்டுகள் நடத்துகிறார்கள். சோசியல் ஒர்க், சமுதாய ஒர்க் என்றால், சமுதாய பணிகள் என்றால் கிறிஸ்துவ மிஷனரி தான் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கின்றது. டெஃபண்டம் ஸ்கூல், காது கேளாதவர்கள், ஊனமுற்றவர்கள், அனாதைகள், அனாதைகளாக்கப்பட்ட பெற்றோர்கள் காப்பகம் என்று மனித சமுதாயத்தில் எத்துணை பணிகள், மில்லியன் டாலர்களை செலவு செய்து அதன் மூலம் கிறிஸ்துவ பிரச்சாரத்தையும் மையமாக வைத்து இன்றைக்கு நடத்துகிறார்கள். ஆள் பிடிக்க இந்து சமுதாய மக்களும் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தாய் மதத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட வேண்டும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். எங்களிடத்திலே வேதத்தின் அடிப்படை இல்லை, கடவுள் கொள்கையில் அடிப்படை இல்லை. காசு வேண்டுமானால் தருகிறோம், வாருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு அநியாயம் இது! சாதாரணமாக நீங்கள் இந்து சமுதாய மக்கள் இங்கே வந்திருந்தால் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். மோசே என்கிற யூத மதத்தை பின்பற்றுகிற மக்கள் இன்றைக்கு இஸ்ரேலிலே உண்டு. யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்களிடத்திலே போய் உங்களுடைய அடிப்படை வேதம் என்ன என்று கேளுங்கள். எங்களுடைய அடிப்படை வேதம் தோரா, அதாவது ஓல்டு டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். இந்த பழைய ஏற்பாடு எப்படி வந்தது என்று கேளுங்கள். மூசா என்கிற ஒரு இறை தூதர் உண்டு, அவருக்குத்தான் இந்த வேதம் அருளப்பட்டதாக ஒரு தூதரை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களிடத்திலே போய் உங்களுடைய வேதம் எது என்று கேளுங்கள். நியூ டெஸ்டிமெண்ட், புதிய ஏற்பாடு எங்களுடைய வேதம் என்பார்கள். இந்த வேதம் யாருக்கு இறங்கியது என்று கேளுங்கள். அவர்கள் ஒரு இறை தூதரை சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கியது என்பார்கள். முஸ்லிம்களாகிய நாம், எங்களிடத்தில் ஒரு குர்ஆன் உண்டு. எப்படிப்பட்ட குர்ஆன்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உள்ளங்களெல்லாம் பூட்டுக்களால் பூட்டா போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கேள்விக்கணைகளின் மூலம் சிந்திக்க சொல்கிறானே. அந்த வேதம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்களுடைய வேதம், உலக மக்களுடைய வேதமும் கூட. ஆனால் எங்களிடத்திலே வந்து இந்த வேதம் உங்களுக்கு யாரின் மூலம் வந்தது என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இந்த வேதம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற தூதரின் மூலம் வந்தது என்று நாம் சொல்லுவோம். இதே வார்த்தையை திரும்ப தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும், அதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயம் என்று பிரச்சாரம் செய்கிற இந்து மக்களிடத்திலே போய் உங்களுடைய வேதம் எது என்று கேட்டால் எங்களுடைய வேதம் பழைய ஏற்பாடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற யூதர்கள் சொல்வதைப் போல, ஈசாவை பின்பற்றுகிற கிறிஸ்தவ சமுதாயம் சொல்லுகிற பழைய ஏற்பாடு என்று சொல்வதைப் போல, முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நாங்களும் குர்ஆன் தான் இறைவனுடைய வேதம், தூதருக்கு இறக்கப்பட்டது என்று சொல்வதைப் போல, இந்து சமுதாயத்தை சார்ந்த நாம் சகோதரர்களாகிய சகோதரிகளாகிய உங்களிடத்திலே தாழ்மையோடு நான் கேட்கிறேன், நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய வேதம் எது? அந்த வேதம் யாருக்கு அருளப்பட்டது? இந்த கேள்விக்குரிய பதில் உண்டுமா? உங்களுடைய வேதம் எது? அடுக்கடுக்காக கேட்டார்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம். ரிக்கு வேதமா, அதர்வண வேதமா, யபூர் வேதமா, பகவத்கீதையா, ராமாயணமா, சுலோகங்களா, எது உங்களுடைய வேதம்? எந்த அடிப்படையை மையமாக வைத்து இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்களும் பிரச்சாரம் செய்ய போகிறோம் என்று களம் இறங்கி இருக்கிறீர்கள்? அது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? யூதர்களை பொறுத்தவரையில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. யூதர்கள் மாநாடு போட்டு தங்களுடைய மத பிரச்சாரம் செய்வதை உலகத்திலே நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. காரணம் என்ன? காரணம், யூதர்கள் என்பவர்கள் பிறப்பின் அடிப்படையில் அந்த மதத்தை பின்பற்ற முடியுமே தவிர மதம் மாறி ஒரு மனிதன் யூத இனத்திலே சேர்த்த மாட்டார்கள். யூதர்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். யூதர்கள் சரித்திட்டம் தீட்டி உலகத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக வேண்டி அங்குமிங்குமாக மதக்கலவரங்களை தூண்டிவிட்டு உலகத்தை ஆட்சி செய்ய நினைப்பார்களே தவிர மத பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். காரணம், யாரும் யூத இனத்திலே போய் சேரவெல்லாம் முடியாது. அது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிற மதம். இந்து மதமும் அப்படித்தான். இந்து மதத்தில் சார்ந்தவர்கள் யாரும் பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? அந்த இந்து மதம் என்பது அவைகளெல்லாம் பிரச்சாரத்தின் மூலம் இந்துவாக ஒரு மனிதன் பிறக்க முடியுமே தவிர இந்துவாக ஒரு மனிதன் மாறவெல்லாம் முடியாது. இந்துவாக இந்து தாய் தந்தையர்களுக்கு பிறக்க முடியுமே தவிர ஒரு மனிதன் இந்துவாக மாற முடியாது. காரணம், இன்றைக்கு ஒரு சவாலாக நாம் சொல்கிறோம், இந்து சமுதாய மக்களுக்கு ஒரு சவாலாக நாம் சொல்கிறோம். 5 லட்சம் அல்ல,
10 லட்சம் அல்ல, 20 லட்சம் அல்ல, 1 கோடி ரூபாய் நாம் தருகிறோம். நாங்கள் சொல்லுகிற மக்களுக்கு நீங்கள் மதமாற்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பிராமண சமுதாயத்தில் அவர்களுக்கு அங்கம் கொடுக்க நீங்கள் தயாரா? பிராமண சமுதாயம் என்றால் என்ன? அவர்கள் தான் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். இந்து சமுதாயத்தை பொறுத்தவரையில் அங்கு நீங்கள் பார்த்தால் பல்வேறு வகையான மதங்கள் அங்கே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், 4 பிரிவுகள் உண்டு. எந்த பிரிவில் யாரை பிடித்து நீங்கள் சேர்த்த முடியும்? யாரும் உங்களை சேர்த்த மாட்டார்கள். காரணம், அவைகளெல்லாம் இந்து என்பதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கிற பட்டமே தவிர மதமாற்ற நிகழ்ச்சியின் மூலம் இந்த அந்தஸ்துகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. காரணம், தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதன் நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி அந்தஸ்துக்கெல்லாம் வந்த நாடு இந்த நாடு. அப்பொழுதெல்லாம் சாதாரண ஒரு சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நாட்டினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட அதிகாரிகள், நாட்டை ஆளுகின்ற முக்கிய பொறுப்பில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒரு சிலையை போய் திறந்து வைத்தார்கள் என்பதற்காக வேண்டி இந்த இந்து சமுதாய மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? மறாவது நாள் போய் அது தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அதை மறுபடி பூஜை செய்து பாலை ஊற்றி நெய்யை ஊற்றி அதை புதுப்பித்த வரலாறு இந்திய வரலாறு. பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக இந்து மதம் என்பது, தாய் மதம் என்பதெல்லாம் வெறுமனே இவர்கள் சொல்லுகிற ஒரு கூப்பாடு. எதற்காக? உலகத்தை எப்படி இஸ்லாம் மிக விரைவில் வெல்லப் போகின்றதோ அதே போல இந்திய திருநாட்டை இஸ்லாம் ஆட்சி செய்கிற காலம் மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்னால் இருக்கிற தினத்தந்தி பத்திரிகையை நீங்கள் பார்த்தால் கூட ஒவ்வொரு மாநிலங்களில் இஸ்லாம் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது என்கிற புள்ளி விவர குறிப்பை தந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மிகப்பெரிய அதிர்வு அலையை பல்வேறு வகையான நாட்டினர்களுக்கும் கல்லஞ்சம் படைத்தவர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் பல்வேறு வகையான அதிர்வு அலைகள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நாளுக்கு நாள் விமர்சனம் செய்தாலும், திருக்குரானுக்கு 1000 களங்கங்களை கற்பிக்க நீங்கள் முயற்சி செய்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலிச்சித்திரமாக வருடத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை என்று இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் அறிவியல் சாதனங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல் களங்கம் கற்பிக்க முயற்சி செய்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் மிக ஜாக்கிரதையோடு, வீரத்தோடு, விவேகமும் கலந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். காரணம், ஆவேசம், ஆத்திரம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முக்கியம் அல்ல. நிறைய சம்பவங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் 13 வருட காலம் இந்த உலகத்தில் மக்காவிலே வாழ்ந்தார்கள். 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். 23 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்ததில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு புறப்பட்டவர்கள் உண்டு, கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் உண்டு, குடும்பத்தோடு காலி செய்ய நினைத்தவர்கள் உண்டு, பொருளாதாரத்தை சூறையாட நினைத்தவர்கள் உண்டு, திருக்குரானுக்கு களங்கம் கற்பிக்க நினைத்தவர்கள் உண்டு. எப்படியாவது முகமது நபி அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்கிற முயற்சியை இன்றைக்கு நேற்றல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக கடுமையாக கோத்திரமாக முயற்சி செய்த வரலாறு இஸ்லாமிய வரலாறு. என்ன நிகழ்ந்தது? என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? அம்ர் பின் ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இரவு முழுக்க விஷம் தடவிய கத்தியோடு, பளபளக்கும் பட்டா கத்தியை கையிலே வைத்துக் கொண்டு முகம்மதை கண்டால் கொல்ல வேண்டும் என்று இரவு முழுக்க திரிந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 96வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய துவாசத்தோடு, மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தோடு வெகுண்டெழுந்தார். முகம்மதை கொல்வதுதான் என்னுடைய லட்சியம். முகம்மதுடைய முகத்தை காட்டிலும் வெறுப்புக்குரிய முகம் எனக்கு வேறொன்றும் அல்ல என்று மக்கத்து பெருவீதியில் பகிரங்கமாக பேசியவர். இஸ்லாம் அது போன்றது ஒரு மார்க்கம், எனக்கு பிடிக்காத மார்க்கம் வேறொன்றுமல்ல என்று பேசியவர். ஆனால் நிலைமை என்னானது? அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே இருக்கிறார். மக்காவில் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்களேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த மார்க்கத்தை வளர்க்கிற பொறுப்பை படைத்தவன் ஏற்றிருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய வேதம் உண்டு, திருக்குரான். வேதத்தை எரித்து சாம்பலாக்கினால் வேதம் இல்லாமல் போகுமா? ஒரு 10 வயது பாலகனை வைத்து திருக்குரானை நம்மால் உண்டாக்க முடியும். பள்ளியிலே தொலை வைக்கிற மதகுருவை வைத்து நம்மால் திருக்குரானை உண்டாக்க முடியும். குரானை அழிக்க முடியாது. காரணம், குரானை அல்லாஹு தாலா மனித உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கிற ஒரே வேதம் திருக்குரான் தான்.
ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு வேதத்தையும் கொண்டு வந்து உலகத்திலே தீயிட்டு சாம்பலாக்கி கொளுத்தினால் எந்த போப்பாண்டவருடைய தந்தையே கபரிலிருந்து எழுந்து வந்தாலும் பைபிளை அவர்களால் உண்டாக்க முடியாது. நாம் ஒரு 5 வயது பாலகன் சவுதியில இருக்கிற ஒரு 5 வயது பாலகனை வைத்து நம்மால் திருக்குரானை கொண்டு வர முடியும். அந்த வேதத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த மார்க்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆகவேதான் தூதருக்கு அழகுபட ஒரு வார்த்தையை சொல்கிறான், நபியே, இப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் விமர்சனங்களும் கஷ்டங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு மட்டும் வந்ததல்ல, உங்களுக்கு முன்னால் இருக்கிற எல்லா இறை தூதர்களுக்கும் வந்ததுண்டு. ஆனால் விமர்சனம் செய்கிறவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர நான் தோற்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வளர்த்த மார்க்கம் இஸ்லாம். அப்படி வளர்த்த மார்க்கம் இஸ்லாம். அம்ர் பின் ஆஸ் இரவு பகலாக அலைந்து திரிந்தார் மக்காவில். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே வாழ்ந்தும் கூட அலைந்து திரிந்தாரே தவிர அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பிறகு அபிசீனியாவிலே இருக்கிற நஜ்ஜாஷி மன்னர் இவருடைய நண்பர் அழைக்கிறார், பேசுகிறார். உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற குரோதத்தை அகற்றி வைத்து முகம்மது யார், அவருடைய போதனைகள் என்ன, அவர் மக்கள் மத்தியிலே சொல்கிற மார்க்கம் என்ன என்று கொஞ்சம் சிந்திக்க கூடாதா என்று சொல்லி சிந்தனையை மெதுவாக தட்டி எழுப்பினார் நஜ்ஜாஷி மன்னர் அபூ சுபியான். நஜ்ஜாஷி மன்னர் உடனே சொல்வதை செவிதாழ்த்தி கேட்டு யாரிடத்திலும் ஒன்றும் பேசாமல் மதீனா செல்கிறார். மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழ தோழர்கள் இருக்கிறார்கள். சடனடியாக ஒட்டகத்திலே இருந்து கீழே இறங்கி பள்ளிக்குள் வேகமாக செல்கிறார். யார் இவர்? இரவு பகலாக அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு பாடுபட்டவர். அவருடைய முகத்தை காட்டிலும் அவருடைய முகத்தை போல வேறொரு முகம் எனக்கு வெறுப்புக்குரிய முகம் அல்ல. இந்த அவர் சொல்லுகிற மார்க்கத்தை காட்டிலும் வெறுப்புக்குரிய மார்க்கம் வேறொன்றுமல்ல என்று சொன்னவர். நிறைய தோழர்களுடைய வெறுப்புக்குரியவரும் கூட பள்ளிக்குள் இறங்கி நடந்து வருவதை பார்த்து தோழர்கள் எல்லாம் தன் உரையிலே இருக்கிற கத்திகளை உருவ ஆரம்பித்தார்கள். என்ன காரணம்? வருகிறவன் கல்லஞ்சக்காரன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது தீங்கிழைக்க கூடும், மோசமான எண்ணத்தோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அருகிலே இருக்கிற தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே போய் அமர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அமர வைத்து விட்டு அம்ர் பின் ஆஸே எனக்கு அருகிலே வாருங்கள் என்றார்கள். அம்ர் பின் ஆஸே சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் போய் அமர்ந்தேன், ஆனால் தலையை உயர்த்தி கூட அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்க்கவில்லை. காரணம், எனக்குள் ஏற்பட்ட ஒரு வெட்க உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு துடித்த ஒரு கேடுகட்ட பழக்கத்தை என்னுள் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தில் மிருகத்தை காட்டிலும் மோசமாக நடந்தேனே என்று சொல்லி வெட்டி தலை குனிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அமர்ந்தார்கள். தலையை கீழே தொங்க விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், அம்ர் பின் ஆஸே என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அம்ர் பின் ஆஸ் தலையை தொங்க விட்டு சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தை ஏற்க தயார். ஒரே வரியில் இந்த மார்க்கத்தை நான் ஏற்க தயார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் பின் ஆஸுடைய கையை நீட்டுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கையை நீட்டுகிறார். அம்ர் பின் ஆஸ் நீட்டிய கையை மடக்குகிறார். அம்ர் பின் ஆஸே என்ன காரணம் என்று கேட்கிறார். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். நான் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறாரோ முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, நாடு துறக்கிறாரோ மார்க்கத்திற்காக வேண்டி, அந்த தியாகத்தை மையமாக வைத்து அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்கு கொடுத்தவுடன் பையத்து செய்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவினால் மிகப்பெரிய சிறப்புக்குரிய பட்டங்களை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், தூதரை கொல்ல நினைத்தவர்கள் எல்லாம் தூதர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு உறவாடிய மார்க்கம் இந்த மார்க்கம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? உமைர் என்கிற ஒரு தோழர் பத்ரு போரிலே தன்னுடைய குடும்பத்தை இழந்து நடுவீதியிலே நின்று கொண்டிருந்த நேரம், அவருக்கு சிறு சிறு பிள்ளைகள் மட்டும்தான் மீதம் உள்ளவர்கள் எல்லாம் நடந்து முடிந்த பத்ரு போரிலே இறந்து விட்டார்கள். சோகமாக மிகப்பெரிய சங்கடத்தோடு கௌபாவுக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் இவருடைய சோகத்தை பார்த்து என்ன காரணம் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே மதீனா புறப்பட்டு எப்படியாவது அந்த தூதரை கொன்றுவிட்டுத்தான் நான் திரும்ப தாயகம் மக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எனக்கு பச்சிளம் பிள்ளைகள் உண்டு, எனக்கு நிறைய கடன் உண்டு,
நான் முகம்மதை கொல்ல புறப்பட்டால் நிச்சயம் என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள். ஆகவே நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுள் இருக்கிற வெறி அடங்குவதற்கு முன்னால் நான் இந்த முகம்மதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சஃப்வானிடத்திலே சொல்ல, சஃப்வான் இதுதான் சரியான தருணம் என நினைத்து, உமைரே ஒன்றும் பிரச்சனை அல்ல, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய மக்களை, உன்னுடைய கடனை என்னுடைய சொந்த பணத்திலே அடைக்க நான் தயார், நீ மதீனா புறப்படு என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக நினைத்து உமைர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பை படித்து பாருங்கள். உமைர் அவர்கள் இரவு முழுக்க கத்தியிலே விஷத்தை தடவுகிறார். காரணம், முகம்மதை வெட்டி வீழ்த்த முடியாது. முகம்மதை ஒரே குத்தில் விஷத்தை உடம்பிலே பாய்ச்சி எப்படியாவது இந்த பூமியில் சாய்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க யாருக்கும் தெரியாமல் விஷத்தை தடவிக்கொண்டு மதீனாவுக்கு தன்னந்தனியாக புறப்படுகிறார். அந்த நேரத்தில் பத்ர் போரில் கைது செய்யப்பட்டு இவருடைய சகோதரர் மதீனாவிலே உண்டு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறார். அன்றைக்கும் அதே போல தோழர்கள் எல்லாம் இவன் மிகப்பெரிய கொடுங்கோலன், ஏதோ சதித்திட்டத்தோடு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் எல்லோரும் போய் நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எல்லோரும் தூரம் விலகி நில்லுங்கள் என்றார். உமைரே அருகிலே வாருங்கள் என்றார். மதீனா புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார். உமைர் அவர்கள் சொன்னார்கள், பத்ர் போர் நடந்து முடிந்த பிறகு எனது குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை நீங்கள் கைதியாக பிடித்து வந்திருக்கிறீர்கள், அவரை குறித்து நலன் விசாரிக்க வந்தேன் என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்துக் கொண்டே கேட்டார், அப்படியானால் நேற்று இரவு விடிய விடிய உன்னுடைய வாளில் விஷம் தடவுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். ஒரே கேள்வியை தான் கேட்டார். உடனே உமைர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார். காரணம், யாருக்கும் தெரியாமல் நடுநிசையிலே எழுந்து என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் நான் விஷத்தை தடவிய காரியம் இந்த முகம்மதுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃப்வானோடு நீங்கள் உரையாடியது, அவருடைய குடும்பத்தை பொறுப்பேற்றது, வாளிலே விஷம் தடவி என்னை கொல்வதற்கு நீங்கள் வந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய ரப் தூதரின் மூலம், ஜிப்ரீல் மூலம் எனக்கு அறிவித்தான் என்று சொன்னவுடன் மலைத்து போனார் உமைர் அவர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய தூதர் தான், என்னுடைய ரப் இனி அல்லாஹ் தான், லாத்து கிடையாது, உஸா கிடையாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தழுவி இருக்கிறது பார்த்தீர்களா? சஃப்வான் மக்காவிற்கு மதீனாவுக்கு வந்து போகிற மக்களிடத்திலாம் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். மதீனாவில் ஏதாவது பயங்கர நிகழ்ச்சிகள் நடந்ததுண்டா, மதீனாவில் ஏதாவது வித்தியாசமான செய்திகள் ஏதாவது உண்டுமா? சஃப்வான் ஒரு பக்கம் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விசாரிப்பில் மதீனத்து தோழர்களை ஒரு நாள் பார்த்து விடுகிறார். மதீனத்து தோழர்களை பார்த்து கேட்டார், மதீனாவில் ஏதாவது முகம்மதுக்கு ஏதாவது தீங்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றதா? இங்கிருந்து பக்காவிலிருந்து புறப்பட்ட உமைர் அந்த மதீனாவிலே நீங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்க அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், பார்த்ததுண்டு. உமைர் மதீனாவுக்கு வந்தார், தூதரை பார்த்தார், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எங்களுடைய சகோதரர் என்று சொன்னார். அந்த தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் அழித்தொழிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த எத்தனையோ மனிதர்களை எல்லாம் இஸ்லாம் ஈர்த்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு மக்காவிலே புறப்பட்டு சென்ற ஒரு மனித பட்டியலில் இவரும் உண்டு. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுக்க அழித்தொழிக்க நினைப்பதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. இது மனிதர்களால் தோற்றுவித்த மார்க்கம் அல்ல, மனிதர்களை படைத்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் வாள்களுக்கு தன்னை இரையாக்கி வளர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு அதிகாரம் தன்னுடைய கையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு, மெஜாரிட்டியின் அடிப்படையில் ஓட்டு வங்கியை கைப்பற்றி விட்டோம் என நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தின் அடிப்படையில் மதமாற்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு எந்த வருத்தமும் அதில் கிடையாது. காரணம், இது போன்ற மாநாடு நடத்துவதற்கு நீங்கள் தான் காரணம். தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க, அனைத்து மொழிகளிலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் வீதிகளிலே இறங்க இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு வீதிகளிலே இறங்க தயாராகிவிட்டார்கள். என்ன காரணம்? எந்த அடிப்படையும் இல்லாமல் 30 தெய்வங்களை கையிலே வைத்துக் கொண்டு பார்ப்பதெல்லாம் கடவுள், எல்லாம் கடவுள், மரம், செடி, மனித, மிருகங்கள், கால்நடைகள் அனைத்தும் கடவுள் என்று சொல்லுகிற ஒரு மதம் வீதியில் இறங்கி இன்றைக்கு பிரச்சாரம் செய்யும் போது, அசத்தியத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் வீதியில் இறங்கி இன்றைக்கு பிரச்சாரம் செய்யும் போது, சத்தியத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நாம் உறங்கலாமா? உறங்குவது நியாயமா என்பதை மக்கள் மத்தியிலே நியாயம் கேட்க புறப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். இனி நாம் உறங்குவதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு, அள்ளும் பகலும்
இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சத்தியமாக நீங்களும் நானும் உழைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 200 முஸ்லிம்கள் மதம் மாறியதல்ல, 2 லட்சம் முஸ்லிம்கள் தேவைப்பட்டாலும் மதம் மாறுவார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். முஸ்லிம்களில் 3 தரப்பு முஸ்லிம்கள் உண்டு. முஸ்லிம்களில் 3 தரப்பு முஸ்லிம்கள் உண்டு. ஒரு தரப்பு முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்தோம் என்பதற்காக வேண்டி முஸ்லிமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை, தூதருடைய பொன்மொழிகளை பார்த்து படித்து விளங்கி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏகத்துவம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இணை வைத்துடைய விபரீதம் அவர்களுக்கு புரியும். தூதரை பின்பற்றாவிட்டால் மறுமையில் ஏற்படுகிற இழப்புகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இறைவனால் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தால் ஏற்படுகிற கொடுமை, இறைவனால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யும் போது கிடைக்கக்கூடிய பரிசு மறுமை நாளில் என்னவென்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இஸ்லாத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை இந்த உலகத்திற்கே உன்னை நான் அதிபராக மாற்றுகிறேன் என்று சொன்னாலும் அதை தூக்கி வீசிவிட்டு மார்க்கம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற கூட்டம் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை எதை கொடுத்தும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த கூட்டத்திற்குரிய ஒரே விலை சொர்க்கம் மட்டும்தான். அவர்களை எல்லாம் நாட்டினுடைய இராணுவத்தை வைத்தோ, காவல்துறை அதிகாரிகளை வைத்தோ, நாட்டில் இருக்கிற சட்டங்களை வைத்தோ மிரட்டி அடிவணிய வைக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர இவர்கள் தோற்க மாட்டார்கள். காரணம், இன்னல்லதீன நிச்சயமாக யார் காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. நிச்சயமாக எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறாரோ அவரை அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு காப்பாற்றுவதாக திருக்குர்ஆனிலே வாக்களித்த கூட்டம் அந்த கூட்டம். அது 5 லட்சம் ரூபாய் அல்ல, 50 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, நாட்டுக்கே உன்னை அதிபராக மாற்றுகிறேன் என்றாலும் அவைகளெல்லாம் இவருடைய கால் தூசிக்கு சமம் என்று சொல்லி ஈமானையும் இஸ்லாத்தையும் எதற்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம். விலை போகாத கூட்டம், அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம். நான் அவர்களை நேசித்தேன், அவர்களும் என்னை நேசித்தார்கள் என்று சொல்லுகிற கூட்டம் விலை போகாத கூட்டம். சமுதாயத்திலே முதல் தரத்தை உடையவர்கள். 2வது தர முஸ்லிம்கள் யார் தெரியுமா? பெயரளவு முஸ்லிம்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை குறித்து எந்த கவலையும் கிடையாது. தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், சொந்த வாழ்க்கையில் அமல் செய்வார்கள். அவர்கள் உண்டு, வீடுண்டு, வியாபாரம் உண்டு, குடும்பம் உண்டு, தன்னுடைய மார்க்கம் உண்டு என்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் 2ஆம் தரப்பு முஸ்லிம்கள். 3ஆம் தரப்பு முஸ்லிம்கள் என்கிற பெயர் தாங்கிகள் உண்டு. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளாமலேயே எப்பொழுதோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சகோதர சகோதரிகள். யார் அவர்கள்? அவருடைய பெயர் அரபியில் இருக்கும். பெண் தாய்மார்கள் எடுத்துக்கொண்டால் பெயர் அரபியிலே இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆனால் அவர்கள் எம்மதம் சம்மதம் என்று இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள். அவர்கள் தேவைப்பட்டால் கோயிலுக்கும் செல்வார்கள், சர்ச்சுக்கும் செல்வார்கள். அவர்கள் எல்லாம் விசேஷ பெருவிழா கூட்டங்கள் கிறிஸ்துவ சமுதாயம் மக்கள் நடத்தினால் அங்கும் செல்லுவார்கள். சபரிமலை ஐயப்பனுக்கு தேவைப்பட்டால் மாலையும் போடுவார்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள், ஆயுத பூஜையிலே பங்கெடுப்பார்கள். நடந்து முடிந்த பொங்கல் திருவிழாவை கூட இணையதளம், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற அறிவியல் சாதனங்களின் வாயிலாக நமக்கு வந்த செய்திகளை பார்க்கும் போது குடும்பமாக பொங்கல் நிகழ்ச்சியை கைகூப்பி எடுத்து நடத்துகிற மக்கள். இவர்கள் தான் 3ஆம் தர முஸ்லிம்கள். 200 முஸ்லிம்கள் இந்துவாக மாறினார்கள் என்று சொன்னார்களே, யாரை மாற்றினார்கள்? யார் அவர்கள்? வீதிகளிலே பிச்சை எடுத்து திரிந்து கொண்டிருந்த மக்களுக்கு தொப்பி அணிவித்து அவர்களை மீடியாக்களின் முன்னால் கொண்டு வந்து இப்படிப்பட்ட நான் சொன்ன 3ஆம் தர மக்களை எல்லாம் கொண்டு வந்து மதம் மாற்றுகிறோம் என்று சொல்லி சமுதாயத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு தேவையில்லாதவர்கள். இவர்கள் இப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள். எம்மதம் சம்மதம் என்று சொல்லி இஸ்லாத்தில் இருக்கிற காலமெல்லாம் இஸ்லாம் பிற மதத்தவர்களால் விமர்சனம் செய்யப்படும். இவர்கள் இஸ்லாத்தினுடைய துரோகிகள், இவர்கள் இஸ்லாத்திற்கு தேவையில்லாதவர்கள். மண்ணுக்கு பொறுக்காது, மண்ணை படைத்த இறைவனுக்கு கூட பொறுக்காது இவர்களுடைய இப்படிப்பட்ட காரியங்கள். இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட இந்த மார்க்கம் யாரால் என்ன தியாகத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்டது என்று கூட தெரியாமல் மார்க்கத்தில் வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம் ஆண்களாக பெண்களாக சமுதாயத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சொல்லிக் கொள்ளாமலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்கள். அவர்களை குறித்து இங்கே பேச நான் வரவில்லை. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி.
பெண்ணுக்காக, ஆணுக்காக, உலக ஆசாபாசத்திற்காக வேண்டியெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய ஒரு மார்க்கத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி தூக்கி வீசிவிட்டு செல்கிற மக்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதெல்லாம், நாம் யார்? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்கள் நாம் எல்லாம். 160 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அந்த பொக்கிஷம், அந்த ஹிதாயத் சாதாரணப்பட்ட ஒன்றல்ல, சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதர். 950 ஆண்டு காலம் என்று சொன்னால் 9 தலைமுறைக்கு அனுப்பப்பட்ட ஒரே தூதர். அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். 950 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டார். அந்த இறை தூதர் தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவிக்கு கூட நேர்வழியை காட்ட முடியவில்லை. காட்டினார், அல்லாஹ் கொடுக்கவில்லை. துடியாய் துடித்தான், யா ரப்பி என்னுடைய மகன், யா ரப்பி என்னுடைய மனைவி. துடியாய் துடித்தார். உலகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அவன் உன்னுடைய மகன் அல்ல என்று சொன்னான். ஒரு தூதர் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே இறைவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். சொந்த மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஒரே கட்டிலில் படுத்துறங்குகிற மனைவிக்கு ஹிதாயத் இல்லை. மகனும் மனைவியும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை மோசமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய சட்டமாக கூட மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த தூதருடைய தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் பாருங்களேன், அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஃபிரௌன் என்றால் யார்? தன்னை ரப் என்று சொன்னவன், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் கொன்றவன். அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுடைய கண்களை திறந்தவர், இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு காரணமானவர், இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்த அள்ளும் பகலும் பாடுபட்டவர். அவரை வளர்த்தி ஆளாக்கிய அவருடைய தாய் தந்தை, அவருடைய பாட்டனார்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவில்லை. தாடி நினைகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுதார் அந்த தூதர். ஹிதாயத்தை கிடைக்கவில்லை. நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிய ஒரு ஹிதாயத், இலவசமாக எந்த தியாகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய விலை வெறுமனே 5 லட்சம் ரூபாயா? அதென்ன அதனுடைய விலை வெறுமனே ஒரு ஆதார அட்டையா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ரேஷன் கார்டா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு பெண்ணா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ஆணா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு உலக ஆசாபாசமா என்றால் மறுமையிலே தோற்று போய் விடுவீர்கள். மரண நேரம் மிக கொடுமையானதாக மாறிவிடும். மன்னரை வாழ்விலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தோடு விளையாடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கேலிக்கூத்தாக நினைக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி தூக்கி வீசுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே ஒரே நேரத்தில் 2 காரியத்தை நாம் செய்தாக வேண்டும். ஒன்று, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வேகமாக இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்வது நம்முடைய காலத்தின் கட்டாயம். இரண்டாவது, வெறுமனே தூண்டிலை போட்டு மீன் பிடித்தோம் என்பதை போல் இருக்காமல் இஸ்லாத்தில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்துடைய மகத்துவம், வேதத்துடைய மகத்துவம், தூதருடைய மகத்துவம், மறுமையினுடைய மகத்துவம், ஹிதாயத்துடைய மகத்துவம், இறையச்சத்தினுடைய மகத்துவம், சொர்க்கத்தினுடைய மகத்துவம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக வேண்டியும் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை விட்டுவிடாத சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும். இந்த இஸ்லாம், நாம் பார்க்கிற இந்த இஸ்லாம், எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் நாம் நினைத்திருக்கிற இந்த இஸ்லாம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சீக்கியர்கள் உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர்கள் உண்டு, புத்த மதத்தை பின்பற்றுகிற மக்கள் உண்டு, யூதர்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, முஸ்லிம்களாகிய நாமும் உண்டு. ஆனால் இந்து சமுதாய மக்கள் ஏன் முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டை வைத்திருக்கிறார்கள்? என்ன காரணம்? முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் மதம் மாறினால் 5 லட்சம் ரூபாய் ஆதார் அட்டை முதற்கொண்டு, ஓட்டை இடி வரை, ரேஷன் கார்டு முதற்கொண்டு, அவர்கள் மீது ஏதாவது பொய் வழக்குகள் போடப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் முதற்கொண்டு தளர்த்தப்படும் என்கிற அறிவிப்பு வரை முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை என்று சொன்னால் என்ன காரணம்? முஸ்லிம்
இஸ்லாம் இந்த உலகத்தையே இன்ஷா அல்லாஹ் வெல்ல போகின்றது. 130 கோடி மக்கள் நான் இருப்பதாக நான் சொன்ன குறிப்பே 2008ஆம் ஆண்டினுடைய குறிப்பு. 2008ஆம் ஆண்டு, நாம் 2015ஆம் ஆண்டிலே இருக்கிறோம். 7 ஆண்டு காலம் பொறுத்து நான் சொல்லுகிறேன் இந்த குறிப்பை. ஆனால் தற்போதைய நிலவரம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் மட்டும் எந்த நாட்டில் வர்த்தக மையத்தை திட்டம் தீட்டி, யூதர்களுடைய சரித்திட்டத்தால் திட்டம் தீட்டி அந்த வர்த்தக மையத்தை பூமியிலே விழச் செய்து அவைகளெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு சமுதாயம் தான் காரணம் என்று சொல்லி ஆப்கானிஸ்தானிலே இருந்து, ஈராக்கிலே இருந்து, ஈரான் வரை, சிரியா முதற்கொண்டு யமன் நாடு வரை, பாகிஸ்தான் முதற்கொண்டு முஸ்லிம்கள் வாழுகிற பெருநகரங்களில் எல்லாம் முஸ்லிம்களை இன படுகொலை செய்து யாரெல்லாம் எந்த நாட்டினரெல்லாம் முன்னுக்கு நின்றார்களோ, அந்த அமெரிக்காவினுடைய சமீபத்திய செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுகிற இந்த செய்தி சவுதியிலிருந்து வெளிவந்த செய்தி அல்ல. அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படுகின்ற CNN என்கிற தொலைக்காட்சியில் வந்த செய்தி என்ன தெரியுமா? 12 வருடத்தில் 1200 பள்ளிகள் அமெரிக்காவிலே அதிகமாக இருக்கிறது. 12 வருடத்தில் ஒரு வருடத்திற்கு 100 பள்ளிகள், ஒரு வாரத்திற்கு 2 பள்ளிகள் அமெரிக்காவிலே இன்றைக்கு வேகமாக கட்டப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளியை நோக்கி செல்லுகிற காட்சி. இதெல்லாம் வெளிநாட்டிலே இருந்து பணிபுரிந்து சென்ற மக்களுடைய விவகாரம் அல்ல. சொந்த அமெரிக்கா நாட்டை சார்ந்த மக்கள், ஆங்கில பேசுகிற மக்கள், நாட்டினுடைய குடிமக்கள் சாறை சாறையாக இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரான்சில் திட்டமிட்டு ஒரு பத்திரிகையில் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து ஒரு செய்தி வெளியிட்டு அதன் மூலம் ஒரு கலகத்தை உண்டாக்கினார்கள். கலகத்துடைய வெளிப்பாடு என்ன என்று யாராவது சொன்னார்களா? கலகத்துடைய வெளிப்பாடு என்ன? யார் அந்த முஹம்மது? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை ஒரு பத்திரிகையில் போட்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி நாடே இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாமனிதர் யார் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு படிக்க ஆரம்பித்தார்கள். அதே பிரான்சில் அந்த செய்திக்கு பிறகு முக்கியஸ்தர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை வீழ்த்த நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்லாத்தை வெட்டி சாய்த்து நினைத்தவர்கள் எல்லாம் அட்ரஸே இல்லாமல், முகவரியே இல்லாமல் சென்று விட்டார்கள். காரணம், நான் ஆரம்பத்தை சொன்னதை போல முகம்மது அவர்களோ, ஈசா அவர்களோ, மோசே அவர்களோ, ஆதமோ, இப்ராஹிமோ, நூஹோ எந்த இறை தூதரும் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல. இறைவனுடைய மார்க்கத்தை சொல்ல வந்தவர்கள் அவர்கள். மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆகவே தான் அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது மட்டும்தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் இந்து மதத்தையோ, கிறிஸ்தவ மதத்தையோ, யூத மதத்தையோ, புத்த மதத்தையோ, சீக்கிய மதத்தையோ, கடவுள் இல்லை என்று சொல்கிற நாத்திக மதத்தையோ அல்லாஹ் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் லா இக்ரஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஆகவே இந்த மாநாட்டினுடைய மைய கருத்து, இஸ்லாம் ஒருபுறம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் ஒருபுறம் அசூர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. இஸ்லாம் ஒருபுறம் இந்த உலகத்தை இன்னும் குறுகிய ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்ய போகிற அதிவேக சூறாவளியோடு இஸ்லாம் ஒருபுறம் வளர்ந்து வருகிறது. இன்னொரு புறம் இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாம் இஸ்லாத்தை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது காலத்தின் கட்டாயம். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம், நான் ஒரு முஸ்லிம் என்றால், முஸ்லிம் என்றாலே அவர்கள் அறிவுடையவர்கள் என்று பொருள். ஒரு முஸ்லிம் என்றால் அது அறிவுடைய பெண் என்று பொருள். ஒரு முஸ்லிம் இடத்தில் மூட பழக்க வழக்கம் இருக்காது. ஒரு முஸ்லிம் இடத்தில் அனாச்சாரங்கள் இருக்காது. ஒரு முஸ்லிம் இடத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான வித்தியாத்தான காரியங்கள் இருக்காது. ஒரு முஸ்லிம் இடத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இருக்காது. ஆனால் சமுதாயத்தோட நிலைமை என்னங்க? வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தல் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எய்ட்ஸை காட்டிலும், கேன்சரை காட்டிலும், என்னென்ன படு பயங்கரமான மனித உயிரை பறிக்கக்கூடிய நோய்கள் உண்டுமோ அவைகளை காட்டிலும் மிகப்பெரிய நோய் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். இவைகளெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு புறம் இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தங்களால் முடிந்த நேரத்தை ஒதுக்கி, பொருளாதாரத்தை ஒதுக்கி இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சிறப்பு அவர்களுக்கு எப்படி வந்தது? அவர்கள் அதிகமான பொருளாதாரத்தை திரட்டிய காரணத்தினால் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறானா?
மிகப்பெரிய கோத்திரத்தில் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறானா? அவர்கள் எப்படி அந்த சிறப்பை அடைந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அந்த சமுதாயம் ஏன் சிறப்பை அடைந்தது தெரியுமா? நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வை பரிபூர்ணமாக அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு இங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எதற்காக? ஏன் இந்த நிகழ்ச்சி? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலிருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டும். ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள். அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்த உடனே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்கிறார். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கும் போது நான் உங்களுக்கு திருக்குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார் அல்லாஹ்வுடைய ரசூல். ஓத ஆரம்பித்தார் அந்த தோழர். ஒரே ஒரு வரி வந்தது. அந்த வரியில் என்ன இடம்பெற்றதென்றால், மறுமையில் எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதரும் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும் என்கிற ஆயத் வந்தவுடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தேம்பி தேம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஓதுவதை நிறுத்துங்கள் என்றார். நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தலையை கீழே தொங்க விட்டு அழுதார்கள். என்னையுமா அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிக்க போகிறான் என்று சொல்லி. ஏன்? எனது உரையினுடைய இறுதியில் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தூதர்களை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி விசாரித்து என்ன கேட்பான் தெரியுமா? உங்களை நான் ஒரு தூதராக அனுப்பினேனே, அந்த தூது பணியை, என்னுடைய மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்கிற ஒரு கேள்வி தூதர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அந்த சமுதாயத்தை நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் கேட்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் போது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக கேட்டார்கள், இன்னும் கொஞ்ச நாளில் தான் மரணிக்க போகிறோம் என்பதை புரிந்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா என்று கேட்டார்கள். இடி முழக்கம் போல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் குடும்பமாக சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் மிக தெளிவாக அல்லும் பகலும் பாடுபட்டு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்கள். அதுதான் இந்த மாநாட்டினுடைய இறுதி அறைகூவல். இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த கோவை மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அல்லாஹ்வே இவர்களுக்கு இந்த மார்க்கம் குறித்து தெரிந்தும் இவர்களுக்கு எங்களுக்கு சொல்லவில்லை, எங்களை தினசரி சந்தித்தும் இந்த மார்க்கம் குறித்து எங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று இறைவனுடைய நீதிமன்றத்தில் எங்களுக்கு எதிராக, இந்த ஜமாத்திற்கு எதிராக நீங்கள் ஆட்காட்டி விரலை உயர்த்தி குற்றவாளி கூண்டில் நிறுத்தி எங்களை அல்லாஹ்விடத்திலே காட்டிக் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, மறுமையில் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, இன்னும் மறுமையில் நாம் அனைவரும் நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். எங்களுக்கெல்லாம் அல்லும் பகலும் உழைத்த உடம்பிலே தெம்முண்டு. ஆனால் ஒரு கை கொட்டினால் சப்தம் வராது, பலகை கொட்டினால் தான் சப்தம் வரும். காலத்தின் கட்டாயம், அதிகார வர்க்கம், ஆட்சி வர்க்கம், பொருளாதாரம், ஆள்பலம், ஒட்டுமொத்த சக்தியும் கையிலே வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உண்டு. ஆனால் முடிந்தவரை இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு மரணியுங்கள். அப்படி மரணிப்போம் என்கிற உறுதியோடு இந்த மைதானத்தில் இருந்து நீங்களும் நானும் புறப்பட வேண்டும். இஸ்லாம் எங்களுடைய உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிற மார்க்கம். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி குடும்பமாக தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார்கள் இந்த எங்களுடைய முன்னோர்கள். இந்த மார்க்கத்தை நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் யாருக்காவது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டு தான் நாங்கள் மரணிப்போம் என்கிற ஒரு உறுதி தாய்மார்களாகிய நீங்களும் வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் ஒரு உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும். எங்களுடைய பேச்சாற்றலால், எங்களுடைய எழுத்தாற்றலால், எங்களுடைய பொருளாதாரத்தால், எங்களுடைய உடல் உழைப்பால் இந்த மார்க்கத்திற்கு கடந்த காலம் எப்படி போனாலும் சரி, குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திருந்துங்கள். நீங்கள் திருந்த நடந்து வந்தால் உங்களை அரவணைக்க அல்லாஹ் ஓடோடி வருகிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு முலம் நெருங்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆகவே மார்க்கத்தை படியுங்கள்,
படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டாயம் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அதற்கு தேவையான சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதற்கு தேவையான பொருளாதாரத்தை கொஞ்சம் வாரி வாரி உதவி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் எங்களை வாழவை, மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ். ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு நீ இந்த ஹிதாயத்தை தந்தாய். அந்த ஹிதாயத் தடம் புரண்டு செல்லாமல் நீதான் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். மரணிக்கின்ற வரை யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு பயந்து கொள்ளுங்கள். முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அல்லாஹ்வே, ரப்பி இஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ், கியாம நாளில், விசாரணை நாளில் எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் நீதான் யா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வர்சுக்னி வஆஃபினி. அல்லாஹ், முஸ்லீமாக நாங்கள் வாழும் போதே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றி விடு யா அல்லாஹ். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நாளுக்கு நாள் உருவானாலும் மார்க்கம் உன்னுடையது, எங்களால் முடிந்தவரை உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீயே எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்து உறுதி பிரமாணம் எடுத்து இந்த சபையிலே இருந்து நிச்சயம் நீங்களும் நானும் விடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இதுவரை வெளி ஊர்களில் இருந்தெல்லாம் வருகை தந்து இந்த மாநாட்டினுடைய அழைப்பை கேட்ட மாத்திரத்திலேயே ஓடோடி வந்து இந்த மாநாட்டு உரையை ஆரம்பத்திலே இருந்து இதுவரை கேட்டு சென்ற உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிதனையும் பாராட்டுதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜமாத்தின் மூலம் என்றைக்காவது இது போன்ற நலப்பணிகள் நடப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி இந்த ஜமாத்திற்கு கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்